Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அப்டேட். அந்த அப்டேட்டை நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்றது? இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு அப்டேட்ன்ட்டு சொல்லலாம். என்ன மாதிரி அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அப்டேட், எனக்கு கூட பிடிச்சிருந்தது. ஸோ எப்படி அந்த அப்டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சின்ன ஒரு வீடியோ, பட் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் மாதிரியான சேம் கன்செப்டில் மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, விஷயத்தை பார்க்கலாம். எல்லாருக்குமே வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப்பை கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆட்டோ அப்டேட்டில் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ எனக்கு அப்டேட் ஆகியிருக்கு. இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எனக்கு நானே மெசேஜ் பண்ண போனேன். அதாவது மெசேஜ் யுவர் செல்ஃப், இதுவும் ஒரு அப்டேட் தான். நான் வீடியோ போட்டுட்டேன். ஸோ எனக்கு நானே மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு ஆளுக்கு இதே மாதிரி மெசேஜ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆளுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன். நான் ஹாய் ப்ரோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறேன். போட்டதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். பட் இதை மாடிஃபை பண்ணி திரும்ப அதே மாதிரியே சென்ட் பண்ணால் என்ன மாதிரி இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட். அதாவது எடிட் ஆப்ஷன், சட்டை கூட நீங்கள் திரும்ப ரீஎடிட் பண்ணக்கூடிய மாதிரி வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு சொன்னால் பாருங்கள், நான் ஹாய் ப்ரோன்னு சொல்லி மெசேஜ் போட்டுட்டேன். ஸோ இந்த ஹாய் ப்ரோ இந்த மெசேஜில் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டொட் இருக்குது. அதாவது மெனு பட்டன் மாதிரி அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மெசேஜை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹாய்ன்ற இடத்துல ஹலோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ சரி போட்ட திக்கிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் மெசேஜ் வாஸ் எடிட்டட் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் chat on the latest version of WhatsApp. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற கடைசி வெர்ஷனில் இந்த ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கு தான் நான் உங்களை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ண சொன்னேன். ஸோ ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஹாய் ப்ரோன்னு சொன்னது ஹலோ ப்ரோன்னு சொல்லி எடிட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுற மெசேஜ் அவங்களுக்கு எடிட் ஆகும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அப்டேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அப்டேட் என்னென்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணும்போது இந்த கிளிப்பில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியை கொடுத்து அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கேமரா மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது மூலமாக போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் இந்த கிளிப் மாதிரி இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது சென்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ண முதல் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஆப்ஷன் உங்கள் எல்லாருக்குமே ஷோ பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்டின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகி இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு நார்மல் குவாலிட்டியில் சென்ட் ஆகும். பட் அந்த ஹெச்டியை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். ஒன்று ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, மற்றது ஹெச்டி குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்டி குவாலிட்டியில் ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோக்கும் இதுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோ, பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கூட கன்வெர்ட் ஆகி தான் வருது. பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் அனுப்புகிற ஃபோட்டோவை விட கிட்டத்தட்ட பல மடங்கு ஹை குவாலிட்டியில் இந்த ஃபோட்டோ இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஹெச்டி குவாலிட்டியிலையும் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ எனக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் ஆகியிருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் குவாலிட்டின்னு சொல்லி இல்லை, சின்ன அளவு நீங்கள் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோலேருந்து குவாலிட்டி குறையும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் அதே மாதிரியான ஜூமிங், அதே மாதிரியான கிளியரில் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற 2வது அப்டேட்.
ஸோ இந்த சென்ட் ஆகிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை டெஃபினிஷன் குவாலிட்டியில் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து திக் பண்ணிவிட்டு ஹெச்டி குவாலிட்டின்னு சொல்லியிருக்கு, இதை வந்து திக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதும் பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ண ஃபோட்டோவில் வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஹெச்டின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதாவது இது வந்து ஹை குவாலிட்டி ஃபோட்டோ தான் இது. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து வியூ பண்ணும்போது அவருக்கும் வந்து நீங்கள் என்ன மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தீங்களோ அதே குவாலிட்டியில் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் தந்திருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 அப்டேட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தந்திருக்காங்க. ஒன்று வந்து சேட்டை வந்து ரீஎடிட் பண்ணக்கூடிய மாதிரி, அடுத்தது வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டிலேயும் வந்து சென்ட் பண்ணக்கூடிய மாதிரியான 2 அப்டேட்டும் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் அப்டேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு அப்டேட். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.